பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். பிரியமானவர்களே, திக்கற்றவர்கள், ஆமேன், திக்கற்ற நிலையில் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு நிலை. ஆமேன், சோத்திரம். உதவி செய்ய ஒருவருமே இல்லை. ஆமேன், ஆதரிக்க ஒருவருமே இல்லை. திக்கற்ற நிலை. ஆமாம், என்ன வழினே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்குகிறவராக இருக்கிறார், இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலைகள் இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், எப்படி மீள போகிறோம், எப்படி இது தப்ப போகிறோம், நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, நம்மை ஆதரிக்க ஒருவரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் வருவான் எழுதியிருக்கிறவையா ஆண்டவர், உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி போடுங்க. அற்புதமாய் வழிநடத்துங்கப்பா. வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. சரி, அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.